இஸ்ரேல் ஈரானை அடிச்சிச்சுன்னா ஈரான் திருப்பி நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க போனோம்னு சொன்னாரு. இது சட்டப்பூர்வமா நுணுக்கமா பாத்தீங்கன்னா அப்போ உங்களை அவங்க வரல, நீங்க ஏன் வாருக்கு போனீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்விதான் பிரச்சனை. அந்த ஒட்டுமொத்த வாரோட ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் ரீசெண்டா ஒரு 1 hour வரைக்கும் பார்த்தேன். அப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் வாருக்கு போகணும்னு தான் போனேன், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா என்ன ஆயிப்போச்சுன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ உங்களை வார்ல இழுத்து விட்டுட்டாருன்னு சொன்னா நீ சின்ன பையனாயிடுவ, அவன் தான் வார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிடுவான். ஆனா உலகத்தின் அரசன் நான் தான் அப்படின்னு நான் நினைக்கணும், நான் அப்படிதான் காட்டணும்னு நினைக்கிறேன். என்னாலதான் அசையும் பொருள் அசையாம இருக்கும்னு. ஆனா நெத்தன்யாஹூ இப்படி சொல்லி உள்ளுக்குள்ள பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு அந்த கருத்து போனதுக்கு அப்புறம், ஆமா அவனை அடிச்சா நீங்க அப்ப தேவையில்லாம போனீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு $1 பில்லியன் கிட்ட போய் செலவாகும். வாருங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. இது யாரோட காசு? என் டாக்ஸ் காசு தானே. எனக்கு ஆச்சுன்னா திருப்பி என்னோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடம் கிளாரிபிகேஷன் வந்ததுக்கு காரணம் நெத்தன்யாஹூ தான் ட்ரம்ப்பை சண்டைக்குள்ள இழுத்து விட்டது அப்படிங்கிறது தான் கதை.